வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இந்த காணொளியில் நாம் காணப்போவது சிவனின் ஆக்ரோச வடிவமான பைரவர்கள் எவ்வாறு தோன்றினார்கள் என்பதை பற்றித்தான். முதலில் தோன்றிய பைரவர் காலபைரவர். இவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். அவரை தொடர்ந்து மேலும் 8 பைரவர்கள் உலகின் நன்மைக்காக சிவனின் ஆக்ரோஷத்தில் இருந்து உருவாக்கப்பட்டார்கள். அவர்கள் யார், எவ்வாறு உருவாக்கப்பட்டார்கள், எதற்காக உருவாக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி சற்று விரிவாக இந்த காணொளியில் பார்ப்போம். இதுபோன்ற ஆன்மீக காணொளிகளை தொடர்ந்து பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி, வாருங்கள் தொடர்ந்து இந்த பைரவர்கள் உருவான கதையை பார்ப்போம். ஞானத்தின் பேரொளி. அசிதாங்க பைரவர் உருவான கதை. சிவபெருமான் காலபைரவராகத் தோன்றி பிரம்மாவின் 5வது தலையை கொய்த பிறகு அந்த உக்கிரம் தணியவில்லை. பிரபஞ்சத்தின் 8 திசைகளையும் காக்கவும் அதர்மத்தை வேரறுக்கவும் சிவபெருமான் தனது மகாசக்தியை 8 பிரிவுகளாக பிரித்தார். அந்த 8 வடிவங்களில் முதன்மையானவராக கிழக்குத் திசையின் காவலராக அவதரித்தவர்தான் அசிதாங்க பைரவர். அசுரர்களின் அராஜகம். ஒரு காலத்தில் அந்தகாசூரன் என்ற வலிமை மிக்க அசுரன் தான் பெற்ற வரங்களினால் தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லோனா துயரத்திற்கு உள்ளாக்கினான். அவனது அசுரப்படைகள் திசையெங்கும் பரவி தர்மத்தை அழித்து அதர்மத்தை நிலைநாட்ட முயன்றன. குறிப்பாக மனிதர்களின் அறிவையும் சிந்தனை திறனையும் மழுங்கச் செய்து அவர்களை அறியாமை இருளில் மூழ்கடிக்க அசுரர்கள் திட்டமிட்டனர். இந்த இக்கட்டான சூழலில் பிரபஞ்சத்தின் கிழக்குத் திசையில் ஒளி மங்கி இருள் சூழத் தொடங்கியது. கிழக்கு என்பது சூரியன் உதிக்கும் திசை, ஞானம் பிறக்கும் திசை. அங்கே இருள் சூழ்ந்தால் உலகம் முழுவதுமே அறிவற்ற நிலைக்குத் தள்ளப்படும் என்பதை உணர்ந்த தேவர்கள் சிவபெருமானைச் சரணடைந்தனர். அசிதாங்கரின் அவதாரம். தேவர்களின் வேண்டுதலைக் கேட்ட சிவபெருமான் தனது திருமேனியிலிருந்து ஒரு கரிய நிற ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளியானது கிழக்கு திசையை நோக்கி பாய்ந்து ஒரு பிரம்மாண்டமான வடிவமாக உருவெடுத்தது. கரிய நிற மேனி, மின்னும் கண்கள், கையில் சூலம் மற்றும் பல ஆயுதங்களுடன் காட்சியளித்த அந்த மகா வடிவம்தான் அசிதாங்க பைரவர். அசிதாங்கமென்றால் கரிய திருமேனியைக் கொண்டவர் என்று பொருள். அவர் தோன்றிய மாத்திரத்தில் கிழக்குத் திசையில் படர்ந்திருந்த அசுர மாயைகள் விலகத் தொடங்கின. அன்னப்பறவை ஏன்? மற்ற பைரவர்கள் உக்கிரமான வாகனங்களைக் கொண்டிருந்தாலும் அசிதாங்க பைரவர் மிக விசித்திரமாக அன்னப்பறவையை தனது வாகனமாகக் கொண்டார். இதற்குப் பின்னால் ஒரு ஆழமான தத்துவம் ஒளிந்துள்ளது. அன்னப்பறவைக்கு நீரையும் பாலையும் பிரித்தறியும் குணம் உண்டு. அதுபோல மனிதர்களிடம் இருக்கும் அறியாமை எனும் நீரை நீக்கி ஞானம் எனும் பாலை வழங்கவே அவர் அன்ன வாகனத்தில் அமர்ந்தார். கலைகளின் நாயகன் அசிதாங்க பைரவர் தோன்றியபோது அவர் வெறும் போர்க்கடவுளாக மட்டும் இருக்கவில்லை. அவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான பிராம்மி தேவிக்குத் துணையாக நின்று உலகிற்கு கலைகளையும் இசையையும் அறிவையும் போதித்தார். அசுரர்களுடனான போரில் அசிதாங்க பைரவர் தனது ஞானவாளால் அசுரர்களின் அறியாமையை வெட்டிச் சாய்த்தார். எதிரிகளின் ஆயுதங்களை விட அவர்களின் தீய எண்ணங்களை அழிப்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அவர் கிழக்கு திசையில் நின்றபடி கலைகளையும் ஞானத்தையும் காக்கும் பெரும் பொறுப்பை ஏற்றார். முடிவுரை. இன்றும் யார் ஒருவர் தனது வாழ்வில் எதைச் செய்வது, எதைத் தவிர்ப்பது என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நல்வழி காட்டுபவர் இந்த அசிதாங்க பைரவர். மாணவர்கள், கலைஞர்கள் மற்றும் ஞானம் தேடுபவர்கள் இவரை வணங்கும்போது அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் அறியாமை இருள் விலகி தெளிவான சிந்தனை பிறக்கிறது. அன்ன வாகனத்தில் அமர்ந்து கிழக்கு திசையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இந்த அசிதாங்க பைரவரை வணங்கி நாமும் வாழ்வின் உண்மையான ஞானத்தை பெறுவோம். அறிவின் ஆசான் ஸ்ரீ குரு பைரவர் உருவான கதை காலத்தின் சுழற்சியில் அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் சிவபெருமான் தனது பல்வேறு வடிவங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த வரிசையில் பிரபஞ்சத்தின் தெற்கு திசையை பாதுகாக்கவும் உலகிற்கு முறையான வாழ்வியல் நெறிகளை போதிப்பதற்காகவும் உருவெடுத்த வடிவமே ஸ்ரீ குரு பைரவர். ஒரு காலத்தில் தேவர்களும் முனிவர்களும் ஒரு பெரும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தனர். அசுரர்களின் மாயாஜால வித்தைகளாலும் தவறான போதனைகளாலும் எது உண்மை எது பொய்
எது தர்மம் எது அதர்மம் என்று பிரித்தறிய முடியாமல் அவர்கள் தடுமாறினர். முறையான வழிகாட்டுதல் இல்லாததால் தேவர்களின் பலம் குறையத் தொடங்கியது. ஒரு குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்த அவர்கள் மீண்டும் கைலாயநாதனை நாடினர். குருவே இல்லாத உலகம் திசை காட்டாத கப்பலைப் போன்றது என்பதை உணர்ந்த சிவபெருமான் தனது ஞானப் பிழம்பிலிருந்து ஒரு புதிய வடிவத்தை தோற்றுவித்தார். தெற்குத் திசையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து கம்பீரமான தோற்றத்துடனும் கருணை பொங்கும் கண்களுடனும் வெளிப்பட்டார் குரு பைரவர். குரு பைரவர் மற்ற பைரவர்களை விட ஒரு தனித்துவமான சிறப்பைக் கொண்டவர். அவர் தனது வாகனமாகத் தேர்ந்தெடுத்தது ரிஷபத்தை, காளை. ரிஷபம் என்பது சிவபெருமானின் வாகனமான நந்தி தேவரின் அம்சம். இது சரியான பாதையில் செல்லுதல் மற்றும் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம். தெற்குத் திசை என்பது யமதர்ம ராஜாவிற்கு உரிய திசை. மரண பயம் நீங்கவும் வாழ்வின் நிலையற்ற தன்மையை உணர்ந்து ஞானம் பெறவும் குருவின் துணை அவசியம் என்பதால் குரு பைரவர் தெற்குத் திசையின் அதிபதியாக பொறுப்பேற்றார். குரு பைரவர் தோன்றியபோது அவர் வெறும் ஆயுதம் ஏந்திய வீரராக மட்டும் இருக்கவில்லை. அவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான மகேஸ்வரி தேவிக்குத் துணையாக நின்று உலகிற்கு யோக கலைகளையும் மந்திர சாஸ்திரங்களையும் தர்மநெறிகளையும் போதித்தார். அசுரர்கள் பரப்பிய தவறான கருத்துக்களை தனது ஞானத்தால் முறியடித்தார். உண்மையான வலிமை என்பது ஆயுதங்களில் இல்லை, அது ஒருவன் கற்றுக்கொண்ட அறிவிலும் கடைபிடிக்கும் ஒழுக்கத்திலுமே இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தினார். தேவர்களுக்கு இழந்த சக்தியை திரும்பப் பெற வைக்கும் மந்திரங்களை உபதேசித்து அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாறினார். இன்றும் யார் ஒருவர் தனது வாழ்வில் சரியான குரு கிடைக்காமல் தவிக்கிறார்களோ அவர்கள் குரு பைரவரை சரணடையலாம். கல்வி கற்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஆன்மீகத் தேடலில் இருப்பவர்கள் இவரை வணங்கும்போது அவர்களுக்குள் இருக்கும் அறியாமை எனும் இருள் நீங்கி ஞானம் எனும் ஒளி பிறக்கிறது. தெற்கு திசையிலிருந்து ரிஷப வாகனத்தில் அமர்ந்து நம் வாழ்வின் தவறுகளை திருத்தி நல்வழிப்படுத்தும் இந்த குரு பைரவரை வணங்கி நாமும் அறிவுள்ளவர்களாக திகழ்வோம். வீரத்தின் பேரொளி ஸ்ரீசண்ட பைரவர் உருவான கதை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு திசையையும் சிவபெருமானின் வடிவங்கள் காத்து வருகின்றன. அந்த வரிசையில் மன உறுதி, உடல் வலிமை மற்றும் அசைக்க முடியாத வெற்றியை தரும் வடிவமாக தென்கிழக்கு திசையின் காவலராக உருவெடுத்தவர்தான் ஸ்ரீசண்ட பைரவர். முன்பொரு காலத்தில் அசுரர்கள் தங்களுக்கு கிடைத்த வரங்களை வைத்துக்கொண்டு தேவர்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வந்தனர். அவர்கள் நேரடி போரில் ஈடுபடுவதை விட தேவர்களின் மன உறுதி மற்றும் தைரியத்தை குலைக்கும் வகையில் மறைமுக தாக்குதல்களை நடத்தினர். தேவர்களின் உள்ளத்தில் பயத்தையும் தயக்கத்தையும் விதைப்பதன் மூலம் அவர்களை பலவீனப்படுத்தினர். தர்மத்தை காக்க வேண்டிய போர்வீரர்களே பயத்தால் நடுங்கியபோது உலகமே அச்சத்தில் ஆழ்ந்தது. தேவர்களின் அச்சத்தை போக்கி அவர்களுக்குள் வீர நெருப்பை மூட்ட சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். தென்கிழக்கு திசை என்பது அக்கினிக்கு உரிய திசையாகும். அந்த அக்கினி மூலையிலிருந்து ஒரு பெரும் ஜுவாலை கிளம்பியது. அந்த நெருப்புப் பிழம்பின் நடுவே மின்னல் போன்ற பிரகாசத்துடனும் வீராவேசமான தோற்றத்துடனும் தோன்றினார் சண்ட பைரவர். சண்டன் என்ற சொல்லுக்கு மிகவும் வலிமையானவர் அல்லது வெல்ல முடியாதவர் என்று பொருள். அவர் தோன்றியபோது பிரபஞ்சமே அதிரும் வகையில் ஒரு சிம்ம கர்ஜனையைச் செய்தார். அந்த ஒளியிலேயே அசுரர்களின் பாதி பலம் குறைந்தது. சண்ட பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது ஒரு மயிலை. பொதுவாக மயில் என்பது முருகப்பெருமானின் வாகனம். இது அழகு மற்றும் ஆணவத்தை அடக்குதல் ஆகியவற்றின் அடையாளம். பாம்புகளை அடக்கி ஆளும் மயில் போல சண்ட பைரவர் மனிதர்களின் உள்ளத்தில் இருக்கும் பயம் எனும் பாம்பை அழித்து தைரியம் எனும் அழகை வழங்குவதற்காக மயில் வாகனத்தில் காட்சியளித்தார். சண்ட பைரவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான கௌமாரி தேவிக்கு துணையாகவும் காவலராகவும் நின்றார். கௌமாரி தேவி முருகப்பெருமானின் அம்சமாக போற்றப்படுபவர். இவர்கள் இருவரும் இணைந்து தேவர்களுக்கு போர்க்கலைகளையும் அஞ்சா நெஞ்சத்தையும் போதித்தனர். போர்க்களத்தில் சண்ட பைரவர் முன்னின்று நடத்திய போர் அசுரர்களைச் சிதறடித்தது. அவர் தனது கையில் இருந்த கத்தியால் அசுரர்களின் உடல்களை மட்டுமன்றி தேவர்களின் மனதில் இருந்த கோழைத்தனத்தையும் வெட்டி எறிந்தார். பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே தோல்வி இருக்கும், துணிச்சல் எங்கே இருக்கிறதோ அங்கே தர்மம் வெல்லும் என்பதை உலகுக்கு உணர்த்தினார்.
இன்றும் யார் ஒருவர் தங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளைக் கண்டு அஞ்சுகிறார்களோ அல்லது வாழ்வில் பெரிய சவால்களை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள் சண்ட பைரவரைச் சரணடையலாம். போட்டிகள், பந்தயங்கள் மற்றும் கடினமான போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் இவரை வணங்கும்போது அவர்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறக்கிறது. தென்கிழக்கு திசையிலிருந்து மயில் வாகனத்தில் அமர்ந்து நம் பயத்தை போக்கி வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும் இந்த சண்ட பைரவரை வணங்கி நாமும் வீரம் மிக்கவர்களாக திகழ்வோம். ஸ்ரீ குரோதன பைரவர் உருவான கதை. படைப்பின் ரகசியங்களில் சிவபெருமானின் ஒவ்வொரு வடிவமும் ஒரு குறிப்பிட்ட தீமையை அழிக்கவே உருவெடுக்கிறது. அந்த வரிசையில் பொறாமை, வஞ்சகம் மற்றும் கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை வேறறுக்க தென்மேற்கு திசையின் காவலராக அவதரித்தவர்தான் ஸ்ரீ குரோதன பைரவர். முன்பொரு காலத்தில் அசுரர்கள் நேரடி போரில் தோற்று போனபோது அவர்கள் அபிசார வித்தைகள் எனப்படும் மாந்திரிக மற்றும் வஞ்சக முறைகளை கையாளத் தொடங்கினர். நேருக்கு நேர் மோதாமல் மறைந்திருந்து தாக்கும் தீய சக்திகளை ஏவி விட்டனர். இதனால் தேவர்கள் மற்றும் முனிவர்களின் தவ வலிமை குன்றியது. கண்ணுக்கு தெரியாத எதிரிகளிடம் சிக்கித் தவித்த அவர்கள் ஒருவித இருள் சூழ்ந்த பயத்தில் வாழ்ந்தனர். பொறாமை எனும் தீய குணம் உலகெங்கும் பரவி ஒருவரை ஒருவர் வஞ்சிக்கத் தொடங்கினர். இந்த அதர்மமான சூழலை மாற்ற சிவபெருமான் முடிவு செய்தார். தென்மேற்கு திசை என்பது நிருதி எனும் திசைக்காவலருக்கு உரியது. அந்த திசையிலிருந்து ஒரு பேரொளி கிளம்பியது. குரோதனம் என்றால் மிக்க சினம் என்று பொருள். தீயவற்றைக் கண்டு பொங்கி எழும் கோபத்தின் வடிவமாக கையில் கதாயுதம் ஏந்தி உக்கிரமான முகத்துடன் தோன்றினார் குரோதன பைரவர். அவர் தோன்றிய வேளையில் அவரது கண்கள் சிவந்து காணப்பட்டன. ஆனால் அந்த சினம் நல்லவர்களுக்காக அல்ல, நல்லவர்களை வாட்டும் தீய சக்திகளுக்காக மட்டுமே இருந்தது. குரோதன பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது விண்ணில் உயர்ந்து பறக்கும் கருடனே. கருடன் மகாவிஷ்ணுவின் வாகனம். இது வேகம் மற்றும் விஷத்தை அழித்தல் ஆகியவற்றின் அடையாளம். பாம்புகள் போன்ற நச்சுத்தன்மை கொண்ட எண்ணங்களையும் செய்வினை போன்ற விஷ சக்திகளையும் அடியோடு அழிப்பவர் என்பதை உணர்த்தவே அவர் கருட வாகனத்தில் காட்சியளித்தார். குரோதன பைரவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான வைஷ்ணவி தேவிக்கு காவலராகவும் உடன் இருப்பவராகவும் நின்றார். வைஷ்ணவி தேவி மகாவிஷ்ணுவின் அம்சமாக போற்றப்படுபவர். இவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தின் தென்மேற்கு திசையை ஒரு பாதுகாப்பு அரண் போல காத்தனர். எந்த தீய சக்தியும் வஞ்சக எண்ணமும் அந்த திசையை கடந்து வர முடியாதபடி குரோதன பைரவர் தனது கதாயுதத்தால் தடுத்தார். பகைவன் மறைந்திருந்து தாக்கினாலும் உனது நேர்மறை எண்ணங்கள் உறுதியாக இருந்தால் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை என்பதை உலகிற்கு உணர்த்தினார். இன்றும் யார் ஒருவர் தங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருப்பதாக உணர்கிறார்களோ அல்லது தீய கனவுகள், கண் திருஷ்டி மற்றும் தேவையற்ற பயத்தினால் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் குரோதன பைரவரை சரணடையலாம். குறிப்பாக நிலம், வீடு தொடர்பான சிக்கல்கள் மற்றும் தீராத பகை உள்ளவர்கள் இவரை வணங்கினால் அந்த பிரச்சனைகள் பனி போல விலகும். தென்மேற்கு திசையிலிருந்து கருட வாகனத்தில் அமர்ந்து நம்மைச் சுற்றியுள்ள கண்ணுக்கு தெரியாத தீமைகளை தடுத்து நிறுத்தும் இந்த குரோதன பைரவரை வணங்கி நாமும் பாதுகாப்பாக திகழ்வோம். ஸ்ரீ உன்மத்த பைரவர் உருவான கதை. சிவனின் வடிவங்கள் ஒவ்வொன்றும் ஒரு தத்துவத்தை உணர்த்துகின்றன. அந்த வரிசையில் மனிதனின் அகங்காரத்தையும் அளவுக்கு மீறிய ஆசைகளையும் அழித்து அவனை ஒருவித ஆன்மீக பரவசத்தில் ஆழ்த்தும் வடிவமாக மேற்கு திசையின் காவலராக அவதரித்தவர்தான் ஸ்ரீ உன்மத்த பைரவர். ஒரு காலத்தில் அசுரர்கள் தங்களின் பலத்தால் உலகை ஆள நினைத்ததை விட மனிதர்களின் மனதிற்குள் புகுந்து பேராசை மற்றும் மோகம் எனும் விதைகளை தூவினர். இதனால் மக்கள் தங்களுக்கு கிடைத்தவற்றில் திருப்தி அடையாமல் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என அலைந்தனர். தெளிவான சிந்தனை மறைந்து மமதை யான் எனது என்ற செருக்கு பெருகியது. புத்தி தடுமாறி எதைச் செய்கிறோம் என்று தெரியாத ஒருவித மயக்க நிலையில் உலகம் தவித்தது. இந்த மனமயக்கத்தை போக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். மேற்கு திசை என்பது வருண பகவானுக்கு உரியது. அந்த திசையிலிருந்து ஒரு பேரொளி தோன்றியது. உன்மத்தம் என்றால் பித்து பிடித்த நிலை அல்லது பரவச நிலை என்று பொருள். பார்ப்பதற்கு சற்று பித்தன் போலவும் ஆனால் அளவற்ற தேஜஸ் ஒளி பொருந்திய முகத்துடனும் தோன்றினார் உன்மத்த பைரவர். அவர் தோன்றியபோது ஒருவித மந்தகாச புன்னகையுடன் இருந்தார். அந்த புன்னகை
உலகியல் ஆசைகளில் உழன்று கொண்டிருக்கும் மனிதர்களை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. உன்மத்த பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது அதிவேகமாக ஓடும் குதிரையே. குதிரை என்பது மனிதனின் புத்தி மற்றும் வேகத்தின் அடையாளம். கட்டுப்பாடற்ற குதிரை எப்படி ஆபத்தானதோ அதுபோல கட்டுப்பாடற்ற மனித மனமும் ஆபத்தானது. அந்த மனக்குதிரையை அடக்கி சரியான திசையில் செலுத்துபவர் இவரே என்பதை உணர்த்தவே குதிரை வாகனத்தில் காட்சியளித்தார். உன்மத்த பைரவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவிக்கு துணையாகவும் காவலராகவும் நின்றார். வாராகி தேவி பன்றி முகத்துடன் தோன்றி அதர்மத்தை வேறறுப்பவர். இவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தின் மேற்கு திசையை காத்தனர். உன்மத்த பைரவர் தனது கையில் இருந்த ஆயுதங்களால் அசுரர்களை அழித்ததை விட தனது ஞான பார்வையால் அவர்களின் ஆசைகளை எரித்தார். உலகப் பொருட்கள் மீது வைக்கும் ஆசை உன்னை அடிமையாக்கும், இறைவன் மீது வைக்கும் பக்தி உன்னை விடுதலையாக்கும் எனும் உயரிய தத்துவத்தை உலகிற்கு உணர்த்தினார். இன்றும் யார் ஒருவர் மன அழுத்தம், தேவையற்ற கவலைகள் மற்றும் புத்தி தடுமாற்றத்தால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் உன்மத்த பைரவரை சரணடையலாம். குறிப்பாக பேச்சுத்திறன் குறைபாடு உள்ளவர்கள் மற்றும் சரியான முடிவெடுக்க முடியாமல் தவிப்பவர்கள் இவரை வணங்கினால் தெளிவான சிந்தனையும் மன உறுதியும் கிட்டும். மேற்கு திசையிலிருந்து குதிரை வாகனத்தில் அமர்ந்து நம் மனக்குதிரையை நல்வழிப்படுத்தும் இந்த உன்மத்த பைரவரை வணங்கி நாமும் மன அமைதி பெறுவோம். வினை தீர்க்கும் நாயகன் ஸ்ரீ கபால பைரவர் உருவான கதை. சிவபெருமானின் ஒவ்வொரு வடிவமும் ஒரு ஆழமான தத்துவத்தை உலகுக்கு உணர்த்துகிறது. அந்த வரிசையில் கர்ம வினைகளையும் பிறவி பிணிகளையும் அறுத்து எரியும் வடிவமாக வடமேற்கு திசையின் காவலராக அவதரித்தவர்தான் ஸ்ரீ கபால பைரவர். உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே மனிதர்களும் தேவர்களும் தங்களின் அறியாமையாலும் கர்வத்தாலும் பல பாவங்களைச் செய்து வந்தனர். இந்த பாவங்கள் கர்மா எனும் பெயரில் அவர்களை தொடர்ந்து வந்தன. அசுரர்கள் இந்த சூழலை பயன்படுத்திக் கொண்டனர். ஒருவன் செய்த பாவங்களுக்கு அவனே பொறுப்பு, அதிலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்ற விதியை வைத்துக் கொண்டு முனிவர்களின் தவங்களை கலைத்து அவர்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தினர். மனத்தெளிவு இல்லாமல் செய்த தவறுகளுக்காக வருந்திக் கொண்டே இருந்த தேவர்கள் பலமிழந்து போயினர். இந்த கர்ம வினைகளின் பிடியிலிருந்து நல்லவர்களை விடுவிக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். வடமேற்கு திசை என்பது வாயு பகவானுக்கு உரிய திசை. அந்த திசையிலிருந்து காற்றின் வேகத்துடன் ஒரு பிரம்மாண்டமான ஒளி தோன்றியது. கபாலம் என்றால் மண்டை ஓடு என்று பொருள். பிரம்மாவின் கபாலத்தை கையில் ஏந்தியபடி ஞானத்தின் சுடராக தோன்றினார் கபால பைரவர். அவர் தோன்றியபோது ஒரு கையில் கபாலமும் மறு கையில் ஆயுதமும் ஏந்தியிருந்தார். அந்த கபாலம் வெறும் மண்டை ஓடு அல்ல, அது மனிதனின் அகங்காரம் மற்றும் அவன் செய்த வினைகளின் அடையாளமாக இருந்தது. கபால பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது கம்பீரமான யானையே. யானை என்பது வலிமை மற்றும் நினைவாற்றலின் அடையாளம். யானை எப்படி பாதையில் இருக்கும் தடைகளை துதுக்கியால் அகற்றி முன்னேறிச் செல்கிறதோ அதுபோல மனிதனின் வாழ்வில் இருக்கும் கர்ம வினைகளை அகற்றி முக்தி பாதையை நோக்கிக் கொண்டு செல்பவர் இவரே என்பதை உணர்த்தவே யானை வாகனத்தில் காட்சியளித்தார். கபால பைரவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான இந்திராணி தேவிக்கு காவலராகவும் உடன் இருப்பவராகவும் நின்றார். இந்திராணி தேவி இந்திரனின் அம்சமாக போற்றப்படுபவர், சகல செல்வங்களுக்கு அதிபதி. இவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தின் வடமேற்கு திசையை பாதுகாத்தனர். கபால பைரவர் அசுரர்களை அழித்தபோது அவர்களின் உடல்களை விட அவர்களின் மமதை எனும் தலைகளையே இலக்காக கொண்டார். உன் கர்ம வினைகளை என்னிடம் ஒப்படைத்துவிடு, உன்னை நான் தூய்மைப்படுத்துகிறேன் என்பதே அவர் உலகுக்கு தந்த செய்தி. இன்றும் யார் ஒருவர் தங்களுக்கு பெரும் தடை இருப்பதாகவும் எடுத்த காரியங்கள் கைகூடவில்லை என்றும் வருந்துகிறார்களோ அவர்கள் கபால பைரவரை சரணடையலாம். குறிப்பாக தொழில் நஷ்டம், கடன் தொல்லை மற்றும் தீராத பிணிகளால் அவதிப்படுபவர்கள் இவரை வணங்கினால் தடைகள் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும். வடமேற்கு திசையிலிருந்து யானை வாகனத்தில் அமர்ந்து நம் வினைகளை தீர்க்கும் இந்த கபால பைரவரை வணங்கி நாமும் வளமுடன் வாழ்வோம். அச்சம் போக்கும் அருளாளர் ஸ்ரீ பீஷண பைரவர் உருவான கதை. படைப்பின் ரகசியத்தில் பயம் என்பது ஒரு ஆயுதம். அந்த பயத்தையே ஒரு கருவியாக கொண்டு தீயவர்களை நடுங்கச் செய்து நல்லவர்களை காக்கும் நூல் வடிவமாக வடக்கு திசையின் காவலராக அவதரித்தவர்தான் ஸ்ரீ பீஷண பைரவர்.
ஒரு காலத்தில் அசுரர்கள் மரணத்தை ஒரு விளையாட்டாக கருதினர். அவர்கள் தங்களின் அசுர பலத்தால் முனிவர்களையும் தேவர்களையும் சித்திரவதை செய்து அவர்களுக்குள் ஒரு தீராத மரண பயத்தை விதைத்தனர். எப்போது வேண்டுமானாலும் சாவு வரும் என்ற அச்சம் இருந்தால் எவராலும் நிம்மதியாக வாழ முடியாது, இறைவனை தொழ முடியாது. இந்த தவிப்பை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்ட அசுரர்கள் தர்மத்தின் வேர்களை அறுக்கத் தொடங்கினர். எங்கு பார்த்தாலும் அழுகுரலும் மரண ஓலமும் நிறைந்திருந்தது. தேவர்களின் இந்த துயரத்தை போக்க சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். வடக்கு திசை என்பது குபேர பகவானுக்கு உரியது. இது மங்களமும் செல்வமும் நிறைந்த திசை. ஆனால் அங்கே அசுர இருள் படர்ந்திருந்ததால் அந்த திசையிலிருந்து ஒரு பேரதிர்வுடன் கூடிய ஒளி தோன்றியது. வீஷணம் என்றால் பயங்கரமானவர் என்று பொருள். பார்ப்பவரை ஒரு நொடி நடுங்கச் செய்யும் உக்கிரமான முகத்துடனும் ஓங்கி உயர்ந்த உருவத்துடனும் தோன்றினார் பீஷண பைரவர். அவர் தோன்றியபோது ஒரு பயங்கரமான சிரிப்பை உதிர்த்தார். அந்தச் சிரிப்பு அசுரர்களின் இதயங்களை வெடிக்கச் செய்தது. ஆனால் அதே சிரிப்பு பயத்தில் இருந்த தேவர்களுக்கு நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை தந்தது. பீஷண பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது காட்டின் ராஜாவான சிங்கத்தை. சிங்கம் என்பது அதிகாரம் மற்றும் அஞ்சாமை ஆகியவற்றின் அடையாளம். சிங்கம் கர்ஜித்தால் மற்ற விலங்குகள் எப்படி நடுங்குமோ அதுபோல பீஷண பைரவர் சீறினால் தீய சக்திகள் ஓடி ஒளியும் என்பதை உணர்த்தவே சிம்ம வாகனத்தில் காட்சியளித்தார். பீஷண பைரவர் சப்த கன்னியர்களில் ஒருவரான சாமுண்டி தேவிக்கு காவலராகவும் உடன் இருப்பவராகவும் நின்றார். சாமுண்டி தேவி அதர்மத்தை அடியோடு அழிக்கும் காளியின் அம்சம். இவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தின் வடக்கு திசையை ஒரு இரும்பு கோட்டை போல காத்தனர். பீஷண பைரவர் அசுரர்களை அழித்த விதம் மிகவும் உக்கிரமானது. அவர் வெறும் எதிரிகளை தாக்கவில்லை, அவர்களின் ஆத்மாவையே நடுங்கச் செய்தார். தீமை செய்பவனுக்கு மரணம் ஒரு தண்டனை மட்டுமல்ல, அது ஒரு பாடமும் கூட என்பதை உலகுக்கு உணர்த்தினார். என்றும் யார் ஒருவர் தீராத பயத்தினால், குறிப்பாக மரண பயம் அல்லது செய்வினை பயத்தினால் அவதிப்படுகிறார்களோ அவர்கள் பீஷண பைரவரை சரணடையலாம். குறிப்பாக தீய சக்திகளின் தொந்தரவு இருப்பவர்கள் மற்றும் மன தைரியம் இல்லாதவர்கள் இவரை வணங்கினால் அவர்களுக்குள் ஒரு சிங்கம் போன்ற வீரம் பிறக்கும். வடக்கு திசையிலிருந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்து நம் அச்சத்தை போக்கும் இந்த பீஷண பைரவரை வணங்கி நாமும் மன உறுதியுடன் வாழ்வோம். வினை முடிக்கும் நாயகன் ஸ்ரீ சம்ஹார பைரவர் உருவான கதை. படைப்பு, காப்பு என இரு நிலைகள் இருந்தாலும் பழையன கழிந்து புதியன புகுவதற்கு சம்ஹாரம் அல்லது அழித்தல் என்பது அவசியமாகிறது. அந்த வகையில் பிரபஞ்சத்தின் அனைத்து தீமைகளையும் ஒட்டுமொத்தமாக அழித்து ஆன்மாக்களுக்கு முக்தியை வழங்க வடகிழக்கு திசையின் காவலராக அவதரித்தவர்தான் ஸ்ரீ சம்ஹார பைரவர். முன்பொரு காலத்தில் அசுரர்களின் தலைவனான அந்தகாசூரன் மற்றும் அவரது படைகள் பிரபஞ்சத்தையே இருளில் மூழ்கடித்தன. அவர்கள் ஒவ்வொரு திசையையும் ஆக்கிரமிக்க முயன்றனர். தேவர்கள் அஷ்ட திசைகளிலும் சிதறி ஓடினர். அழிவே இல்லாத வாழ்வு வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்த அசுரர்கள் தங்களை எவராலும் கொல்ல முடியாது என்று மமதை கொண்டனர். காலம் கடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதர்மம் குறைந்தபாடில்லை. ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய தருணம் வந்தது. இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் முடிவுக்கு கொண்டுவர சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டார். வடகிழக்கு திசை என்பது ஈசான்ய மூலை என்று அழைக்கப்படும் தெய்வீக திசை. இது மற்ற அனைத்து திசைகளையும் விட அதிக ஆற்றல் கொண்டது. அந்த திசையிலிருந்து 7 பைரவர்களின் சக்திகளும் ஒன்றாக இணைந்து ஒரு மகா ஜோதியாக உருவெடுத்தது. சம்ஹாரம் என்றால் ஒட்டுமொத்தமாக அழித்தல் என்று பொருள். 10 கைகளுடன் எண்ணற்ற ஆயுதங்களை ஏந்தி சூரியனை விட பிரகாசமான தேஜசுடன் தோன்றினார் சம்ஹார பைரவர். அவர் தோன்றியபோது பிரபஞ்சமே ஒரு நொடி ஸ்தம்பித்தது. அவர் வெறும் கோபத்தின் வடிவம் அல்ல, அவர் ஒரு புதுயுகத்தின் தொடக்கத்திற்கான அடையாளம். சம்ஹார பைரவர் தனது வாகனமாக தேர்ந்தெடுத்தது விசுவாசத்தின் அடையாளமான நாயை. நாய் என்பது 4 வேதங்களின் வடிவம் என்றும் சொல்லப்படுகிறது. நாய் எப்படி தன் எஜமானுக்கு உண்மையாக இருக்குமோ அதுபோல சம்ஹார பைரவர் காலத்தின் கட்டளைக்கு உண்மையாக இருந்து அதர்மத்தை வேறறுப்பார் என்பதை உணர்த்தவே நாய் வாகனத்தில் காட்சியளித்தார். நாயின் கூர்மையான உணர்வு திறன் போல மறைந்திருக்கும் தீமைகளையும் கண்டறிந்து அழிப்பவர் இவர். சம்ஹார பைரவர்
சப்த கன்னியர்களில் ஒருவரான மகாலட்சுமி தேவிக்கு காவலராகவும் உடன் இருப்பவராகவும் நின்றார். இங்கே மகாலட்சுமி என்பது செல்வத்தை மட்டுமல்ல, ஆன்மீகச் செழுமையையும் குறிக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்து பிரபஞ்சத்தின் ஈசான்ய திசையை பாதுகாத்தனர். சம்ஹார பைரவர் களத்தில் இறங்கியபோது அந்தகாசூரனின் ஆணவம் சுக்குநூறாக உடைந்தது. அவர் எதிரிகளின் உடல்களை மட்டும் அழிக்கவில்லை, அவர்களின் பிறவிச் சுழற்சியையே முடிவுக்கு கொண்டு வந்தார். முடிவு என்பது பயப்பட வேண்டிய ஒன்று அல்ல, அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாசல் என்பதை உலகுக்கு உணர்த்தினார். இன்றும் யார் ஒருவர் தனது முன்வினை பயன்களால் கர்மா கடும் துயரத்தை சந்திக்கிறார்களோ அவர்கள் சம்ஹார பைரவரை சரணடையலாம். குறிப்பாக பிதிர் தோஷங்கள் நீங்கவும், குடும்பத்தில் இருக்கும் தீராத பகைகள் தீரவும், இறந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையவும் இவரை வணங்குவது சிறப்பு. வடகிழக்கு திசையிலிருந்து நாய் வாகனத்தில் அமர்ந்து நம் கர்ம வினைகளை சம்ஹாரம் செய்து நமக்கு முக்தியை வழங்கும் இந்த சம்ஹார பைரவரை வணங்கி நாமும் பிறவி பெருங்கடலை கடப்போம். ப்ளீஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் இது போன்ற ஒரு ஆன்மீக காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.